இப்படி மெஸ்ஸியாக இருக்கிற கவுண்டர் டாப்பை ஒரு செகண்டில் இந்த மாதிரி நம்ம க்ளீனாக மாற்றிடலாம். ஸோ எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த கவுண்டர் டாப்பை வந்து நம்ம பாத்திரம் கழுவி வைக்கும் போது பார்த்திங்கன்னா ஒரே தண்ணியாக சிந்திருக்கும். அந்த இடம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அது அப்படியே கீழேயும் கொஞ்சம் வலிஞ்சு வரும். ஸோ நம்ம ஒவ்வொரு இடவையும் வைப்பர் வச்சு வைப் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ இதே மாதிரி பாத்திரங்களை கழுவி போடுறதுக்கு டப்போ வேறு கீழே ஒரு இது இருந்தாலுமே அந்த டப்பில் இருக்கிற வாட்டர் எல்லாத்தையும் நம்ம தான் ட்ரைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதே மாதிரி கம்பி கூட வச்சுருந்தாலும் நம்ம தான் போய் ட்ரைன் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இப்போ பார்த்தீங்கன்னா ஐக்கியாவிலேருந்து இந்த ட்ரைனிங் போர்டு வந்திருக்கு. இது வந்து ரிவர்சபிள், மேலே யூஸ் பண்ணிக்கலாம், கீழே யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லோப் டிசைனில் இருக்குது. நிறைய சேனல்ஸ் இருக்குது. இந்த சேனல்ஸ் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாத்திரம் ட்ரைன் ஆகிறது மட்டும் இல்லாமல் சீக்கிரமாகவே காஞ்சிடும். இந்த ஸ்லோப் பாருங்கள் எவ்வளோ ஒல்லியாக வருதுன்னு. அப்போ நம்ம தண்ணி ஊற்றி பாத்திரத்தை கழுவி போடும்போது பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து இதில் நிற்கிறது இல்லை, அப்படி ஈஸியாகவே உங்களுக்கு வலிஞ்சு நின்றும். ஸோ உங்களுக்கு இந்த தண்ணி ஊற்றி காட்ட பாருங்கள். ஸோ தண்ணி எதுவுமே இதில் நிற்க மாட்டேங்குது, ஈஸியாகவே ட்ரைன் ஆகுது. நம்ம பாத்திரத்தை நார்மலாக அதில் கழுவி கவுத்தும் போது பார்த்தீங்கன்னா தண்ணி எல்லாமே சிங்குக்குள்ளே ட்ரைன் ஆயிடுது. அதே சமயம் சீக்கிரம் வந்து பாத்திரங்களும் காஞ்சு போயிடும். ஸோ இது வந்து டபுள் கலர்ஸில் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா ஒயிட்டு, இன்னொன்று வந்து க்ரீன். நான் வந்து உப்பு கரை படியக்கூடாதுங்கிறதுக்காக ஒயிட் வாங்கியிருக்கேன். நீங்கள் க்ரீனும் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து காய்கறி, பழம் இது எல்லாமே கூட நீங்கள் ஈஸியாக ட்ரைன் பண்ணிக்கலாம். இந்த ப்ராடக்டோட லிங்க்குக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.